சரி, இப்போ இது இங்கே வந்ததுனால நமக்கு மழைக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது சென்னை மட்டும் இல்லாது சென்னையை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் இதனுடைய மழை வாய்ப்பு அதிகமாக இருப்பதற்கான காரணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற நேரத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்குறது இன்றைய மாலை நேரத்தில் பார்க்குறோம். நமக்கு மழைக்கான வாய்ப்பு சென்னையுடைய கடலோர பகுதிகள் இருந்தாலும், இப்போ நம்ம பார்க்குறது இந்த இடத்துலேருந்து இந்த சென்னையோடைய கடலோர பகுதிகளில் இருந்தாலும் நமக்கு பெரும்பாலான மழைக்கான வாய்ப்புலாம் நமக்கு வடப்பகுதிகளில் தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதிகளில் தான் அதனுடைய மழை வாய்ப்பு பெருமளவில் இருக்குது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய வடக்கு திசையில் வடகிழக்கு பகுதிகளில் தான் இந்த மழை மேகங்கள் அதிகமாக உருவாகி மழைப்பொழிவை கொடுக்குறதா வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதிகளில் இருக்கு இல்லையா, இந்த பிங்க் நிறத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த தீவிரமான மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய மலை மேகங்கள். அந்த மேகங்கள்லாம் உருவாவது என்னமோ இதனுடைய மையப்பகுதியிலேருந்து வடக்கிலிருந்து இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி சுழலுது இல்லையா, இதனுடைய மையப்பகுதியிலேருந்து வடக்கு திசையில் தான் அது இப்போது உருவாகிறதுனால நமக்கு மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில், அதாவது எதிர்பார்த்த அளவில் இல்லாமல் போனதுக்கு காரணம் அப்படின்னு வானிலை ஆய்வு சொல்கிறாங்க. சரி, இது அந்த பகுதியில் உருவானது. நமக்கு இதுக்கு முன்பாக இது கீழே இருக்கும்போது மழை வந்திருக்கலாமே, ஏன் வரலை அப்படின்னா, இது கீழே இருக்கும் பொழுது இந்த மலை மேகங்கள் எல்லாமே கடலுக்குள்ளாரே இருந்துருச்சு, நிலத்துக்கிட்ட வராதனால தான் நேற்று சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மழைக்கான வாய்ப்பு இல்லாமல் வெறும் குளிர்ந்த காற்றாகவே வீசி வந்தது. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருந்தது குளிர்ந்த காற்று. அது மிகப்பெரிய ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணியிருக்கு. அதனாலேயே நமக்கு பெருமளவிலான மழைக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. சரி, இப்போது இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய நிலையில் நம்ம அடுத்த நாட்களில் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி 18ஆம் தேதி, நாளை தினம் 19ஆம் தேதிக்கு பார்க்குறோம். இப்போ 19ஆம் தேதி அன்று இதனுடைய நகர்வு சென்னை கிட்ட வந்தாச்சு. சென்னை கிட்ட வந்ததுக்கு பிறகு நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குமானா நிச்சயம் அதோடைய வாய்ப்பு குறைவு தான். ஏன்னா அது தொடர்ந்து நகரக்கூடியது வடக்கு திசை நோக்கி நகரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போது வடமேற்கு திசையில் நகர்ந்து வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை வலுப்பெற்று அதனுடைய நகர்வுல மாற்றம் ஏற்பட்டு வடமேற்கு திசையில் சென்னைக்கு நேராக வங்கக்கடலுக்கு வருது. இப்போ இது சென்னைக்கு கிட்ட வந்ததுக்கு பிறகாக நாளையிலிருந்து மீண்டும் அதோடைய நகர்வு திசை இந்த வடமேற்கு திசை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த கோணத்துக்கு பதிலாக நேராக வடக்கு திசையை நோக்கி நகரும் அப்படிங்கிறது வானிலை ஆய்வு மையத்தோட கணிப்பு. இதனால நாளை பிறகாக நமக்கு மழைக்கான வாய்ப்பு இப்போ இருக்கக்கூடிய அளவை விட குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக வானிலை ஆய்வு சொல்லியிருக்கிறாங்க.